தாண்டா இல்லவா? ஏன்பா உனக்கு தயம்? எதுக்கு பயப்படுற? நீ எனக்கு அப்பா எதை கேட்டாலும் பெரியப்பா என்னப்பா பெரியப்பா ஐயா தடுத்து சொல்லாமல் மறுவார்த்தை சொல்லாம தர பெரியப்பா ஐயா போலாங்க இந்த நேரத்திலே நான் வந்தேன் என்றால் பெரியப்பா எதை கேட்டாலும் உள்ள மகிழ்ந்து அப்படின்னு சொன்னா அப்புறம் நான் கேட்கிறேன் அப்பா பெரியப்பா ஒரு பிள்ளையிடத்திலே கேட்பதற்கு இவ்வளவு சங்கடம் தயக்கம் என்ன பேர் பண்ணி கேட்க போற என்னத்த கேட்க போற பெரியப்பா உயிரைக்கு உயிர் எடுக்குனா யமனா உயிர் எடுக்குனா என்னோட நெல்ல வரலமாடா நான் கழிச்சு நின்றுவேன் அப்பா நீ வாழணும் நீ வன்னிக்கணும் எருக்க மாலை போட்டுக்கணும் கல்யாணம் பண்ணணும் புள்ள ஊட்டி பெத்துக்கணும் புள்ள ஊட்டி பெத்து என்கிட்ட கொடுக்கணும் நான் தூக்கி வச்சு பேர புள்ளியில கொஞ்சம் எந்த உலகத்திலேயாவது அப்பம் புள்ளைய கொண்டாந்து இருக்கா உள்ளவன்னா அப்பனை கொண்டு இருக்கலாம் குடிச்சிட்டானோட அப்பன் வீட்டுல அடி வச்சு ஊற்றுவாங்க ஏன் தெரியுமா ஒரு வார்த்தைக்கு என் உயிரை விட வேணாம பெரிய பண்ணி கேட்டு ஒரு ஓம சொல்லு அதனால என் உயிரைக்கு என் உயிரை விட வேற என்ன பெரிய பண்ணி கேட்டு வாங்க மாட்டான் அது வேற சொல்றேன் உயிரை யாரும் பெத்தம் வாங்க மாட்டான் இருந்தாலும் உயிருக்கு மேலான என்ன பெரிய கேட்டு போறேன் ஆனா நீ கேட்டு விட்டார் பெரியப்பா நான் தரலன்னு சொல்ல பெரிய சொல்லல யாரு அறிய சொல்ல தெரியும் சொல்றது எதற்கு தாயங்கிற பெரியப்பா ஐயா ஒன்பது வரைய நான் கேட்கணும்னா சரி எதை கேட்டாலும் தரேன் ஏன்னு கேட்டா சரி தம்பி நீ அப்படி போ கால் பண்ணி தம்பி ஏன்னு கேட்டா தாத்தா சொன்னார எலி பிடிக்க போனாலும் புலி பிடிக்க ஆயுதம் தேவை ஏன்னு கேட்டா மின்ன விட்டுட்டு அவன் பின்னால அவன் காலை பிடிக்கிறான் மோருக்குன்னு வந்துட்டோம் பின்னா மொந்தைய பின்னால வைக்கிறேன் பின்னா நேரம் எடுக்கலாம் மொந்தைய காட்டலாம் மோரை வாங்கலாம் எடுத்துட்டு ஊட்ட போய் சோத்துலாம் நம்ம பயப்படுறேன் என் பாட்டன் சொன்ன மாதிரி என் பாட்டன் சொன்ன மாதிரி ஒரு சத்தியத்தை வாங்கிட்டோம்னா அப்படியே தட்டு நீனு Hai.
எந்த பொருளை விரும்பி கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் ஒரு சத்தியம். ஏன்னா பெரியப்பா ஆமாப்பா, சத்தியம் பண்ணனா கேக்குறேன். எதை வேணாலும் சொல்லி வர வந்தது என்னத்துக்கு தாங்குறேன்? நல்லா சிரிச்சுக்கா. தம்பி தம்பி தோப்பு கல்யாரா என்ன ஆர கேக்குறீங்க? அவன பின்னேடா, இதுக்கு தாண்டா நான் எதிர்பார்த்தேன். பின்னேடா, நீ அம்மா செய்தாலும் எம்மா கொடுமை செய்தாலும் சபித்துக் கொண்டு எதற்கு நின்றேன்? நீ எப்போது என் கரத்திலே உன் கரத்தை வைத்து எமக்கு சத்தியம் நீ கொடுப்பாய் அப்படி என்று எதிர்பார்த்திருந்தேன். இருந்தோம். நான் கொண்ட எண்ணமெல்லாம் பலித்து விட்டேன். இப்ப கேட்கலாமா? கேளுங்க. தோப்பு கல்யாரா கூட கால் விழுதா போலந்து ஊம்பி அழறான். இந்த நாட்டை ஒருவனே ஆள வேண்டும் அப்படி என்று மனதிலே கருதி நான் வாழ்ந்தால் போதும் என்று இந்த நாட்டை நீங்க ஒருவரே ஆள வேண்டும் என்று மனதிலே கருதுகிறீர்கள் அல்லவா? இந்த நாட்டை நான் சின்ன பிள்ளை உன்மகன் ஆளக்கூடாதா? செல்வம் நீங்கள் தான் ஆள வேண்டும். உன் பிள்ளை இருந்தா இந்த நாட்டை ஆளக்கூடாதா பெரியப்பா? ஒரு பொருளை சாப்பிட்டு பார்த்தவனுக்கு தான் தெரியும் அந்த ருசி பசி. இந்த நாட்டை ஆண்டவன் நான். அந்த ஒரு பொருளை சாப்பிடறான்னு அந்த நாட்டுடைய பெருமை எனக்கு தான் தெரியும். காட்டுல கடந்த கேள்வியாளர் போனவன நீங்கள் அந்த பொருளை சாப்பிடுவது வேண்டும் ஆசை தான் பெரியப்பா. ஆனா பாலானை பெரியப்பா
நீங்கள் ஆள வேண்டும் என்பது எனக்கு கிடையாது பெரியப்பா. ஒரு பிள்ளைய பறி கொடுத்துதான் இந்த நாட்டை ஆள வேண்டுமா அப்படின்னு அப்படியே நீங்கள் எனக்கு பலி கொடுத்தாலும் பெரியப்பா பெரியப்பா இந்த காலம் பலி கொடுத்தாலும் பெரியப்பா இந்த காலம் என்ன சொல்லும் பெரியப்பா இன்னும் யாரார்கள் என்ன சொல்வார்களே பெரியப்பா அப்படின்னு என்ன சொல்வார் பெரியப்பா அச்சுடனுக்கும் நாகக்கண்ணுக்கு பிறந்த உண்மைதான் அரவானாகப்பட்டவள் சண்டைக்காரன் என்று பாராமல் பங்காளிக்காக பாராமல் இறந்தான் கணபதி இளமையிலே உன்னை போற்றுவார்கள் என்னை தூற்றுவார்கள் உன்னை தூற்றுவார்களா அப்படி இல்லை பெரியப்பா ஐயா சொல்லுவார்கள் இருந்து இந்த நாட்டை ஒருவனே ஆள வேண்டியதே ஒரு பிள்ளையை வழிபடுத்தி விட்டானே பாவி அப்படி ஐயா சொல்லுவார்கள் அப்படி என்று இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை தோற்ற மாட்டார்களே பெரியப்பா அது மட்டுமா பெரியப்பா பாலனா என்ன இந்த பாலனை பலி தந்து இந்த நாட்டை ஆளுமா பெரியப்பா உனக்கு சொல்லு வந்துருவேன் பெரியப்பா எனக்கு இழுவை சொல்லு வந்தாலும் வரட்டு மராடி எண்ணி நான் பார்க்கும்
வேண்டுமா பெரியப்பா? இடமான சொல்லுக்கு ஆளாக கூடாது பெரியப்பா அப்படின்னு உன் மனசுல நினைக்கிறேன். ஆமா பெரியப்பா. அப்படின்னு ஐயா, வாங்க. இந்த தேவடியா ஊட்டி இருக்கு, இது அழுகுன்னு வந்தா நம்ம காரியம் ஜெயமாவாது. ஆவாதுங்க. ஏன்னு கேட்டா ஒழுவூர் வீட்டுல இருந்தாலும் இருக்கலாம், அழுவூர் வீட்டுல இருக்கக்கூடாது. வரவும் இல்லையா ஒரே வார்த்தை அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு கட்டிங் கொடுத்தா ஆள் வருவாங்க 1000 பேரு நேரம் இருக்க வரும். இவன் என்னமோ ஒய்யுன்னு வெந்தாதி போவேன். ஏதோ என்ன பொன்னூரி காட்டம் ஆடுறோம். பொன்னூரி காட்டினா திற போட்டு ஆடுறேன். மருந்து அடிக்கிறத தடுக்கிறான். ஊரை எடுத்துக்கிட்டு போறவன் ஊரு எம்மா மல்லியா இருந்தது. மல்லியாரலாம் நான் கொடுத்த சத்தியம் போய் நான் வல்லியன்னு சொல்லு. நான் வரேங்க. நீ வரேங்க. அங்கேயே வர வல்லியன்னு சொல்லு. சத்தியம் பொய் என்று சொல். வர முடியாது என்று சொல்லிவிட்டு போடா. சொல்லடா போறா. ஏன் எழுதி கொடுத்தா போக மாட்டியா? எப்படி தந்திரமாக மகன் என்றும் பாராமலே சத்தியத்தை பெற்று கடவுளுக்கு வர முடியுமா முடியாதா என்று உரைக்கின்றாய பெரியப்பா. சத்தியம் மாறினாலும் கொள்ளும். தந்தையே எந்தனை தந்தையே எந்தனை அழியாத பெருங்கீர்த்தி அவனியாலவும் சந்தேகமில்லை. இந்த நிலம் யாருக்கும் சத்திய வரவன் இளமா பிறந்தோம். வாழ்க்கை என்பது 3 நாள் வாழ்க்கை பெரியப்பா. 3 நாள் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இந்த உடல் இருக்கும்படியான இல்லாத காயம் எப்ப போகும் எப்ப இருக்கும்னே சொல்ல முடியாது. கார்த்திகை மாசத்துல மழை பெய்யும் பெரியப்பா. பேய்ந்து வரக்கூடிய நேரத்திலே ஆமா பெருக்கடிச்சு வெள்ளம் வரும். உண்மைதான். வரக்கூடிய நேரத்திலே அந்த தளமாகப்பட்டது குழம்பி குவிழி என்று சொல்லும்படியான அந்த நுரையாகப்பட்டது வரும் பெரியப்பா. அந்த நுரை கடைசி வரைக்குமா போகுது. எங்கேயாவது ஒரு குச்சியில போய் எங்கேயாவது மாட்டிக்கும் கலந்து விடும் பெரியப்பா. சின்ன கொஞ்சம் வேகமா தண்ணி வந்தா அடிச்சுனா கலைஞ்சு ஒண்ணுமே இல்லை. அது போல் குமிழி என்னும்படியான காத்து அந்த உமிழ்நீர் எப்படி கரைகிறதோ பெரியப்பா செய்த சத்தியத்தின் பிரகாரம் கடவுளுக்கு மரணம். பெரியப்பா சந்தோஷமாகவே செய்த சத்தியத்தின் பிரகாரம் நான் வரப்பா பெரியப்பா. வரியா கடப்பள்ளி வரம்.
கடவுளுக்கு அழைச்சி வரேன்னு சொன்னேன். என்னைக்குன்னு சொல்லி பெரியப்பா. தம்பி முகமாறு இன்றைக்கு என்ன கிழமை? நேத்து என்ன கிழமை? இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமைங்க. இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. நேத்து என்ன கிழமைங்க? அதுக்கு முதல் நாள் என்ன கிழமை? மாத்தி மாத்தி கேட்டுனே இருங்க. மாத்தி கேட்க வேணாங்க, சொல்லுங்க. பெரியப்பா வெள்ளிக்கிழமை. இன்றோ புதன்கிழமை, நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலத்தில் வரணுமா? அமாவாசை திதி. இன்னில இருந்து சாமி கூட்டம் ஃபுல்லா சாமி புள்ள பெரியப்பா. ஆமா, வெள்ளிக்கிழமை தானே? அதுதான் மாலை போட்டு வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை தானே? ஆமா, வரம் போ பெரியப்பா. போட்டு போட்டு கொழாப்பா கொழாப்பாங்கிற பெரியப்பா இன்னைக்கு புதன்கிழமை. ஆமா, நாளைக்கு வியாழக்கிழமை, நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி. அமாவாசை திதி அன்னைக்கு கடவுளே அம்மா பெரியப்பா. சரி வரம் பெரியப்பா. சுக்கிரவாரம் வரம் பெரியப்பா. இன்னையில இருந்து பெரியப்பா நீ போ பெரியப்பா, நான் வரேன். பெரியப்பா நீங்களோ நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடவுளி. ஆமா அதான பெரியப்பா. ஆமாண்டா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்கிறேன். என்னடா எப்பா? பெரியப்பா சொல்றா பெரியப்பா. சொல்றா. இன்பதந்தையரே கேலி, இன்பதந்தையரே கேலி, இனி நிலையில்லா காலம் இதுவும் நம்பி நான் சொல்ல மாட்டேன் நாளைய தினத்தினே. பெரியப்பா என்னடா என் தெம்புகள் அழிந்திடாமல், நம்ம காத்து காத்து என் தெம்புகள் அழிந்திடாமல் இந்த தேகமும் இருக்குமானால் கடவுளுக்கு சடிதி எறியகுமே. ஏழைக்கு என்ன ஒரு உயிர் இருக்கிறது? ஆமா, நம்ம கிட்ட இல்ல பெரியப்பா. நீங்களும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமை வரையும் இந்த உடம்புல உயிர் இருந்தா நான் உன் கடவுளுக்கு வரேன். உயிரும் உடலும், இந்த உயிரும் உடலும் ஒன்றா இருந்தால் அழியாமல் இருந்தால் உனக்கு நான் கடவுளுக்கு வரேன். அதிகம் சொல்லிட்டு போறாங்க பெரியப்பா. நீ அறியா புள்ள. சரி பசங்க சப்பலாஞ்சி அடிக்காத. சரி நீ முரட்டு கடமா ஓடி பசங்களை 4 பேர் அடிப்ப. இல்ல பெரியப்பா. அடிப்ப, அவனுக்கு பிடிப்பானோ காலு ஒடியும். ஆத்தா ஏத்துக்க மாட்டான். ஆமா காயத்தழும்பு தான் ஏத்துக்காது. சரி பெரியப்பா. நீ வாத்தியாருன்ட்டு வெள்ளைஞ்சாலுமா முன்னாடி போவ. நான் சொல்லலையே வாத்தியாரா. நான் சொல்றத காட்டானங்க ஓய்வு உக்காலியம் போவ. நல்லா வாழையில போட்டு எங்களுக்கெல்லாம் 2 மீன் வச்சா ஒரு 4 மீன் வச்சாங்க. இருக்கிறது நான் தான் சின்ன வாத்தி, நீங்க எல்லாம் 4 பேருங்க போச்சு பார்க்க வைப்பாங்க. அந்த மீனை எடுத்து முள்ளோட உன்னால திங்க தெரியாது. கவலை மீன் வைக்கல, வெறும் கரிஞ்சதை தான் வச்சாங்க. திங்க தெரியாது. டேய் இப்போ என்ன பங்கு போற கம்பெனி இல்ல மிக்ஸி இருக்கு பாரு, அந்த மீனை எடுத்து அதுல கொட்டுற. ஓ, அப்படியே மிக்ஸியை போட்டு கொடப்புற. ஏன் முள்ளுக்குள்ள சேர்த்து அரைக்கும். இந்த டீ வடி கட்டுறாங்க போ. ஆமா, அதை எடுத்து அதுல ஊத்தி அதை வடிகட்டி பொம்மால மடியில படுக்க வச்சு அவளை ஊட்ட சொல்லு. அம்மால ஓய அம்மா ஓய. சரி அப்படியே போற. கோழிக்கறி வைப்பாங்க. நீ கோழிக்கறினா பிரியமா சாப்பிடக்கூடியதான். அப்படியே எடுத்து எலும்பு படுகிற போட்டு முழுகிடாத, தொண்டையில போய் மாட்டிக்கும். அது குத்தும், அது குத்தும், அது சீ குடிக்கும், அது வெண்ணங்கம் போட்டுரும். ஆத்தா ஏற்றுக்க மாட்டான். சுகர் உள்ளவனோட சாப்பிட்றாமானியா? ஏய், சுகர் உள்ளவன் தான் இப்போ பாதி மாட்டுக்கறி எடுத்துக்கிறான். தேவையா பையன்? சரி சரி பெரியப்பா. இப்போ என்ன பண்ணோம்? சுகருட்டு ஊரை ஏமாத்திரியாடா சொல்லு. சரி பெரியப்பா. அதனால எங்கேயும் விளையாட போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. மீன் குழம்பு சாப்பிடக்கூடாது, மீன் கடிக்கூடாது, எலும்பு கடிக்கூடாது, நீரார தண்ணியை தவிர எதையும் சாப்பிடாது. சரி பெரியப்பா. நான் ஒண்ணு பெரியப்பா, நான் எதையும் செய்யல. இந்த உடலும் உயிரும் ஒன்னா இருந்தால் வெள்ளிக்கிழமை இன்னைக்கே ஒன்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டான். சரி பெரியப்பா, நான் சாமி கொள்ளலாம். காவி ஆடை உடுத்திக்கிட்டு அங்க வந்து ஒண்ணு யானு கேளு.
நாங்க தேங்காய் கல்புரம் பொங்கல் வச்சு ஒரு நேரம் வரும். அங்க எதிர்பார்த்துக்கணும் இருப்போம். நீனா வரணும், கத்தி எடுத்துக்கணும், நீனா உன் மல்லியாட்டிக்கணும்.